காயம்ங்கிறது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். நம்ம அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. முக்கியமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைக்காயம் ஏற்படுற வயசு, ஏஜ் குரூப்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது வந்து 20லேருந்து 50, 55 வயசு இருக்கும். அதுதான் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 20லேருந்து 55 தான் ஒரு நம்ம வேலை வாய்ப்பு, நம்ம குடும்பத்தை பார்க்குற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற சமயம். அந்த வயதில் தான் அந்த தலைக்காயம் ரொம்ப ஜாஸ்தி ஏற்பட்டுருக்கு. அதனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ, கை கால் வாதம் மாதிரி வந்தாலோ, இல்லாட்டி தலைக்காயத்தினால வேறு சில பாதிப்புகள் ஏற்பட்டாலோ, அந்த நோயாளிக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது. அவர் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறதுனால, அவர் தான் குடும்ப தலைவராக இருக்கிறதுனால அந்த என் குடும்பமே பாதிப்பு அடைய வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணணும். இது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, சிகிச்சை பண்ணுறதுக்கு இப்போ பல நவீன முறைகள்லாம் இருக்குது. அப்படி இருந்தால் கூட நம்ம அதை வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு காரணம். முக்கியமாக நம்ம அதை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது தடுக்கிறதுக்கு தேவையானது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தலைக்கவசம் தான். தலைக்கவசம்ங்கிறது தலைக்கு மட்டும் கவசம் இல்லை, அது ஒரு தலைமுறை கவசம். காரணம் நான் சொன்னது, அந்த குடும்பமே பாதிக்கும் ஒருத்தருக்கு தலைக்காயம் ஏற்பட்டால். அதே மாதிரி நரம்பு தண்டில் ஏற்படுற பாதிப்பும், ஒரு மரத்துலேருந்து கீழே விடுறதோ, இல்லாட்டி டூ வீலரில் இல்லாட்டி காரில் ஆக்சிடென்ட் ஆகும்போதோ நரம்பு தண்டு இல்லை அடிபடுறதும் மிகவும் ஒரு மோசமான ஒரு காயம். அதுக்கெல்லாமும் இப்போ சிறந்த சிகிச்சை இருந்தால் கூட அது வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.